சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, இந்த வாரத்தில் உங்களுக்கு வசதி இருக்கிறவங்க ஓரளவுக்கு எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அந்த முதலீடு பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வருமானங்கள் இருக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் பண வரவு இது வரைக்கும் முன்னாடி வராத பணங்கள் எது இருந்தால் வர்றதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாரம் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாரமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எவ்வளோக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர்ஸ் எல்லாம் வேண்டாம். எந்த ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக இருந்தாலும் சரி, இந்த வாரம் டைரக்ட் கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இந்த வாரத்தில் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் இளைய சகோதர சகோதரிகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், அத்தனை பேருக்கும் குடும்பத்தில் கவனம். இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கார். வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ நல்லா இருக்குது. பட் வேலையை பற்றிய ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் கவனமாக இருங்க. கொலீக்ஸையும் நீங்கள் கவனமாக டீல் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வாரம் முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் இருக்குது, வருமானம் இருக்குது, பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக தொழில் இல்லாமல், வருமானம் இல்லாமல், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குழந்தைகளை விட்டு பிரிவதற்கு, குழந்தைக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் நார்மலாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல வருமான லாபத்தை அடைவதற்கான வாரமாக இருக்குது. பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க.